Welcome everyone, good evening all. Again, ஸோ இன்றைக்கி வந்து அகெயின் அந்த கோட் சீரிஸோட கண்டினியூ தான். இன்னைக்கு 6th ஓகேங்களா. டாபிக் வந்து அதே ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் தான். ஸோ லாஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஒரு 10 to 20 seconds வெயிட் பண்ணோம், லைவில் ஜாயின் பண்ணுறாங்களாம் பண்ணிட்டோம் ஓகேங்களா. ஓகே, ஸோ September 13, ஸோ ஃப்ரைடே வந்து ஒரு ஸ்பெஷல் டே தான். லாஸ்ட் கிளாஸ் வந்து 11th வந்து நம்ம வந்து மில்கா சிங் அவங்கள பற்றி தான் பார்த்துட்டு இருந்தோம் ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சந்து ஓகேங்களா, முரளிகாந்த் பத்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருடைய இது, அதை வந்து போய் பாருங்கள். அமேசான் ட்ரெயினில் சந்து சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி இருக்குது ஓகேங்களா. ரீசெண்டாக நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டு எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக வந்து அதுதான் இருந்துச்சு, சந்து சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு. யாருக்கெல்லாம் டைம் கிடைக்குதோ போயிட்டு வந்து அமேசான் ப்ரைமில் பாருங்கள் ஓகேங்களா. அப்போ தான் வந்து ஒரு பெயின் தெரிஞ்சிச்சு. என்ன பெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வி ஆர் ஆல்சோ ரெகுலர். இப்போ வந்து ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்ச், விஷுவலி சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு உடம்புல சேலஞ்சை வச்சுட்டு இருக்கோங்க ஓகேங்களா. ஊனமாக இருக்கும், நம்ம வந்து ஒரு சிம்பத்தியோட தான் பார்ப்போம், ஐயோ பரிதாபமாக பார்ப்போம். பட் தே டோன்ட் நீட் த சிம்பத்தி ஓகேங்களா. அவங்களையும் நம்ம ரெகுலராக பார்க்கணும் ஓகேவா. தோழன் படத்தில் கார்த்தி வந்து நாகார்ஜுனை வந்து அப்படியே அவன் ஃப்ரெண்டாக தான் பார்ப்பான். இந்தாங்க அப்படின்னு, ஐயோ இவர் கால் இல்லையே அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. சேம் டைப் ஆஃப் ஃபீலிங் வந்து தே நீடட். ஸோ அப்போ அந்த பேரா ஒலிம்பிக்கில் இப்போ நான் போன கிளாஸ்லேயும் சொல்லியிருப்பேன், இந்த வாட்டி நெக்ஸ்ட் 2025 சைனிக் கொஷின்ஸ் ஒலிம்பிக்கை விட பேரா ஒலிம்பிக்கில் தான் கேட்பாங்க அப்படின்ட்டு ஓகேங்களா. நீங்கள் ஒலிம்பிக்கில் விளையாடுறீங்கன்னா அதுக்குமே வந்து மோட்டிவேஷன், டிசிப்ளின் எல்லாமே ஓகே தான். பட் அதை விட 0.1 இல்லை அதை விட 100% பேரா ஒலிம்பிக்கில் வந்து நமக்கு வந்து அந்த கரேஜ், சேம் டைப் ஆஃப் கரேஜ் தான். தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஒலிம்பிக் அண்ட் பேரா ஒலிம்பிக். அதில் அடித்தாலும் கோல்டு தான், இதில் அடித்தாலும் கோல்டு தான் ஓகேங்களா. நம்ம எப்படி சொல்கிறது, இந்தியாவில் வின் பண்ணுறாங்கன்னா சோஷியல் ஸ்டிக்மான்றது பீக்கில் இருக்கும். உனக்கு தான் கை இல்லையே, உனக்கு தான் கால் இல்லையே, உனக்கு தான் கண்ணு நொல்லையா இருக்கே, அப்புறம் வந்து அது இதுன்னு அத்தனை சோஷியல் ஸ்டிக்மா இருக்கும். இதெல்லாம் தாண்டி இப்போ நம்மளுக்கே வந்து எவ்வளோ வந்து ஒரு ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன், நீ கருப்பாக இருக்க, குண்டாக இருக்க, ஒல்லியாக இருக்க, எவ்வளோ சொல்கிறாங்க ஓகேங்களா. பட் அதெல்லாம் ஜீனுன்ட்டு யாருக்குமே புரியாது. இப்போ நான் ஒல்லியாக இருக்கேன் அப்படின்னா என்னோட ரிலேட்டிவ்ஸ் எப்போ தான் ஏன்பா ஒல்லியாக இருக்கேன் அப்படின்னு தான் கேட்பாங்க. பட் எங்கள் அப்பா ஜீனே அதுதான், அது அவங்களுக்கு நான் புரிய வைக்க முடியாது கரெக்டாக. அதே மாதிரி நீங்கள் குண்டாக இருந்தாலும் என்ன ஓவராக சாப்பிட்றேன்னு கேட்பாங்க, நீ வெள்ளையாக இருந்தாலும் கருப்பாக இருந்தாலும் ஏதாவது பாடி ஷேவிங் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. தட் இஸ் அவர் இந்தியன் சோஷியல் ஸ்டிக்மா. இந்தியா மட்டும் இல்லை, வேர்ல்டு கண்ட்ரிஸ் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி சோஷியல் ஸ்டிக்மாவில் இருந்து எல்லாருமே வராங்க அப்படின்றப்போ அந்த ஸ்டிக்மாவில் உடச்சி ஒரு வாட்டி மனசு உடஞ்சிக்கினே தான் இருக்கும் ஓகேங்களா. அந்த மாதிரி சந்து சாம்பியன்றவர் வந்து எடுத்தோடனே நான் கோல்டு தான் அடிக்கணும் சின்ன வயசுலேருந்து இது பண்ணுறாரு. அவரை பார்த்து எல்லாம் சிரிப்பாங்க, நீ சாம்பியனடா அப்படின்னு. அவர் ஆக்சுவலாக நம்மள மாதிரி ஃபிசிக்கலாக நல்லா தான் இருந்தார் ஓகேங்களா. ஃபஸ்ட் டைம் வந்து அதுக்கப்புறம் மிலிட்ரியில் ஜாயின் பண்ணிட்டு சில்வர் வரைக்கும் போகிறார் ஓகேங்களா. சில்வரில் அந்த பாக்ஸிங்கில் வந்து தோத்துடுறார் ஓகேங்களா. ஏன்னா வந்து அதுக்கப்புறம் அவருடைய ஃபோக்கஸ் லைட்டாக மிஸ் ஆகிட்டு, அப்புறம் 1965 இண்டோ பாகிஸ்தான் வாரில் வந்து கிட்டத்தட்ட 9 குண்டு உடம்புல வாங்கி பேரலைஸ் ஆகிட்டார். 8 குண்டு எடுத்துட்டாங்க. 9வது குண்டு கரெக்டாக வந்து இந்த பேக் போன் எண்டில் இருக்குது தெரியுமா, அங்கே வந்து இருக்கிறதுனால அவரால் இது வரைக்கும் தான் ஆக்டிவிட்டியே இருக்குது, கீழே வந்து ஆக்டிவிட்டியே இல்லை, பேரலைஸ் ஆகிடுச்சு மொத்தமாக. அப்பயும் வந்து அவருடைய குரு மாஸ்டர் வந்து சொன்னார், வாட் இஸ் த டிஃபீட், வாட் இஸ் த ஃபெயிலியர் அப்படின்னா வந்து அவர் அப்போ தான் வந்து லெசன் இது பண்ணார் ஓகேங்களா. இட் மே டேக்ஸ் டைம் ஓகேங்களா. பட் இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிஃபீட்டுன்றது வந்து நீ விடுறது இல்லை, உன் மனசில் இருக்கிற குரல் ஒன்று விடக்கூடாது. ஸோ அது வந்து நீ தோத்துட்டு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் நீ வந்து அதுக்கு ஃபீட் பண்ணுற மாதிரி தான் இப்போ நீ நடந்துக்கிற. உன்னால் சாம்பியன் ஆக முடியுமே, உன்னால் இப்பயும் கோல்டு அடிக்க முடியுமே, நீ ஏன் உன்னுடைய கனவை விட்டுட்ட அப்படின்னு கேட்டார். இந்த ஒரு கொஷின் அவர் மனசில் வந்து அடிச்சிட்டே இருந்துச்சு. எப்படி வந்து கனவை நீ விட்டுட்ட, ஆமாம்ல, ஆனால் இந்த நிலைமையில் எப்படி நான் ரெகுலராக வந்து கோல்டு அடிக்கலாம், ஓகே லாஸ்ட்டாக சில்வரோட முடிஞ்சிச்சு, ஆனால் இந்த நிலைமையில் நான் எப்படி கோல்டு அடிக்கிறது? அதுக்காக தான் பேரா ஒலிம்பிக் இருக்குது. ஒரு 2 கால் இல்லாமல் அத்தனை கிலோ எடையை தூக்குறான், 2 கால் இல்லாத ஸ்விம்மிங்கில் வின் பண்ணுறான் அப்படின்றப்போ உன்னால் ஏன் முடியாது அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அந்த ஒரு மோட்டிவேஷன் தான் வந்து அவரை வந்து திருப்பியும் வந்து ஸ்விம்மிங்கில் வர வச்சிச்சு ஓகேங்களா. அந்த பேரா ஒலிம்பிக்கில் ஸ்விம்மிங்கில் வந்து நிறைய வந்து அந்த சந்து சாம்பியன் முரளிகாந்த் பத்கர்ன்றவர் ஸ்விம்மிங்கில் நல்லா ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தார் ஓகேங்களா. அதுவுமே வந்து சும்மாலாம் இல்லைங்க ஓகேங்களா. ஃபஸ்ட் டைம் வந்து நம்மளோட இந்தியா வந்து பேரா ஒலிம்பிக்கு அலோவே பண்ணல. ஏன்னா நம்ம அந்த 1947 வி ஆர்
பேபிஸ் ஓகேங்களா. அப்போ தான் வந்து ஃப்ரீடம் வாங்கணும். அது நம்மளுமே பேபிஸ் எப்படிப்பா எல்லா நாடுமே நம்மளை வந்து சிரிச்சிருந்தாங்க, எப்படியாவது வந்து தனித்தனியாக போயிடும், எப்படியாவது வந்து இந்தியா உடஞ்சிரும் அப்படின்ட்டுலாம். அப்போ வந்து நம்மக்கிட்ட பட்ஜெட் இல்லை, ஃபெமினின்ஸு பவர்டின்ஸு எல்லாமே இருந்துச்சு ஓகேங்களா. அப்போ வந்து பட்ஜெட்டை ஒதுக்க முடியல. 1965 70ஸ்லலாம் வந்து ஒரு பேரா ஒலிம்பிக்காக ஒரு பட்ஜெட்டை ஒதுக்க முடியல. அப்போ வந்து சந்து அந்த முரளிகாந்த் பத்கர் வந்து சொன்னிருந்தார், என்னையும் ரெகுலராக ட்ரீட் பண்ணுங்கள், ஏன் இரெகுலராக ட்ரீட் பண்ணுறாங்க, அதே கரேஜ் அதே எக்ஸல் எல்லாமே என்கிட்டையும் இருக்குன்ட்டு ஒரே ஒருத்தரை மட்டும் ஸ்பான்சர் பண்ணி அனுப்பிச்சாங்க அங்கே ஓகேங்களா. அப்போது அவர் வந்து அந்த ஸ்விம்மிங்கில் ஜெயிக்கிறார் ஓகேங்களா. கரெக்டாக வந்து டாப் 3 டாப் 4 போனோம். அதுக்கு முன்னாடி மேட்ச்சில் திருப்பி அந்த ஸ்கல் அடிபட்டுருது, ஸ்கல்லேருந்து ஒரு புல்லட் எடுத்தாங்க, அங்கே வந்து ரத்தம் கசியுது ஓகேங்களா. அவரோட குரு அப்போ சொல்கிறார் திருப்பியும், இதுக்கப்புறம் இல்லைன்னா நீ செத்துருவாடா அப்படின்ட்டு. இப்போ மட்டும் நான் என்ன செத்துட்டு தானே இருக்கேன், இந்த உடம்பை பேரலைஸ் ஆனது நான் செத்துட்டு தானே இருக்கேன், என் கோல் அடிக்க முடியாமல் என் கனவை துரத்த முடியாமல் என்னை வந்து அது சாகடிச்சிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் தானே சொன்னீங்க மனசில் இருக்கிற குரல் நிற்கிற வரைக்கும் நீ ஓடு அப்படின்ட்டு, நான் நாளைக்கு இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரி க்ரியேட் பண்ணுறாரு. மறுநாள் போய் இது பண்ணுறாரு, எல்லா சாம்பியன்ஷிப்புமே வந்து இது பண்ணி கோல்டு மெடல் அடிக்கிறார். ஸோ சந்து சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரீசெண்ட் இயர்ஸில் 2018 எனக்கு அர்ஜுன் அவார்டு வேணும் அப்படின்ற மாதிரி அவர் ரிக்வெஸ்ட் பண்ணார். ஏன் வேணும், அவருக்காக இல்லை, அர்ஜுன் அவார்டு கொடுத்தீங்கன்னா என்னோடய வில்லேஜ் டெவலப் ஆகும், ரோடு போடுவாங்க எல்லாமே பண்ணுவாங்கன்ட்டு. அப்புறம் அர்ஜுன் அவார்டே வேணாம், என்னோடய சேவிங்ஸ் வச்சு நானே ரோடு போடுறேன் அப்படின்னு போட்டார். அதை தெரிஞ்ச கவர்மெண்ட், இப்போ இருக்கிற கவர்மெண்ட் வந்து 2018 உங்களுக்கு அர்ஜுன் அவார்டு கொடுக்க முடியாது, ஏன்னா அதோட பெரிய அவார்டு பத்மஸ்ரீ அவார்டு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கௌரவிச்சாங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கான மோட்டிவேஷன் நான் சொல்லியே ஆகணும் அப்படின்ட்டு, ஏன்னா முந்தினே தான் நான் படம் பார்த்தேன், ரொம்ப உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஒரு கனவை கண்டுட்டோம் அப்படின்னா அது அடையிற ஓடிட்டே தான் இருக்கும், அதை விட்டுட்டு என்னால் முடியாது. இப்போ பாருங்கள், அவர் ரெகுலராக இருந்தார், ஒரு பாக்ஸர், ஒரு சாம்பியன், மல்யுத்தம் அது இது மாறி மாறி கடைசியாக வந்து ஸ்விம்மிங்கில் அடித்தார். அவருக்கு தேவை கோல்டு மெடல் கிடைக்கணும். ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம சைனிக் 6th படிக்கிறோம், கண்டிப்பாக சைனிக் ஸ்கூலில் போகணுன்னா கண்டிப்பாக போயிடலாம் ஓகேங்களா. ஸோ அந்த டிட்டர்மினேஷன் அந்த தாட் மட்டும் வைங்க ஓகேங்களா. ஸோ ரொம்ப கூஸ் பம்ப்ஸாக இருப்பீங்க. அதை விட வந்து நம்ம ஸ்டோரி லெசன் உள்ள போயிடலாம். ஸோ இதெல்லாமே லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது தான் ரிவிஷன். ஸோ ஒன்ஸ் அகெயின் வந்து ரிவைஸ் பண்ணிட்டு போயிடுவோம் நம்ம. அந்த ஒலிம்பிக் வந்து 4 years ஒன்ஸ் நடக்கும். அதுக்கப்புறம் வேறு என்ன, ரக்பி இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து 4 years ஒன்ஸ் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபீஃபா வந்து அதுவும் 4 years ஒன்ஸ் நடக்கும். கத்தாரில் லாஸ்ட்டாக நடந்துச்சு. ஒலிம்பிக்ஸ் வந்து சம்மர் ஒலிம்பிக்ஸ், தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சம்மர் ஒலிம்பிக்ஸ் அண்ட் வின்டர் ஒலிம்பிக்ஸ். ஸோ லாஸ்ட்டாக வந்து என்ன ஒலிம்பிக்ஸ் நடந்துச்சுன்னு ஈஸியாக கேட்டுருவாங்க ஓகேங்களா. அதுக்கு பேர் சம்மர் ஒலிம்பிக்ஸ் ஓகேவா. எங்கே நடந்துச்சு, ஃப்ரான்ஸோட கேபிட்டல் தான் பாரிஸு. பாரிஸில் தான் வந்து ஈஃபில் டவர் இருக்குது ஓகேங்களா. ஏன் சார் அதை சொல்கிறீங்க, எங்களுக்கு தெரியாத பாரிஸில் தான் ஈஃபில் டவர் அப்படின்னா, ஈஃபில் டவரோடைய ஸ்கிராப் மெட்டல்ஸ் அதை வச்சு தான் இந்த வாட்டி ஒலிம்பிக் மெடல்ஸ் எல்லாமே பண்ணாங்க. ஸோ அதனால் சிம்பிளாக கேட்டுருவாங்க ஈஃபில் டவர் எங்கே இருக்குது அப்படின்னா பாரிஸில் இருக்குது ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஐசிசி கிரிக்கெட் வேர்ல்ட் கப், அதுவும் 4 years ஒன்ஸு. காமன்வெல்த் கேம்ஸும் 4 years ஒன்ஸு. ஏஷியன் கேம்ஸு, ரக்பி, இது எல்லாமே 4 years ஒன்ஸ் தான் நடக்கும். ஸோ இன்றைக்கான கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஸோ ஹவு மெனி கோல்ட் மெடல்ஸ் டிட் இந்தியா வின் இன் ஏஷியன் கேம்ஸ் இன் 2023? ஸோ 2023 ஏஷியன் கேம்ஸில் எத்தனை வின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 ஓகேங்களா. இப்போ நான் உங்கள் இடத்துல வந்து ஆன்சர் பண்ணியிருந்தேன்னு வச்சிங்களேன், எப்போவுமே இந்தியா கோல்டு மெடல் கம்மியாக தான் அடிக்கும் அப்படின்னு 14 போயிருப்பேன், ஒரு ராங் கால்குலேஷனில் ஓகேங்களா. அது நிறைய பேர் டெம்ப் பண்ணும். நான் சொன்ன தாட் உண்மை தானே, எப்போவுமே கோல்டு மெடல் கம்மியாக தான் அடிக்கும், இருக்கிறதுலே கம்மி வந்து 14 தான் அப்படின்ட்டு. பட் வந்து 28. ஸோ கொஸ்டின் எப்படி ட்விஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ 2020 நடந்தது அப்படியே 24 சைனிக் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. இந்த வாட்டி என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரா ஒலிம்பிக்கில் எத்தனை கோல்டு மெடல் அடித்தோம் அப்படின்னு கேட்கலாம். எத்தனைனா 7, டோட்டலாக வந்து 29 மெடல்ஸ் அடிச்சிருக்கோம் நம்ம ஓகே. நெக்ஸ்ட்டு, எ ஸ்போர்ட் வேர் பீப்புள் யூஸ் எ போர்ட் வித் ஸ்மால் வீல். இது நான் காட்டுறது எல்லாமே வந்து நான் ஏதோ ஓனாக எடுத்துகிட்டு வந்தது இல்லை, சைனிக்கில் கேட்கப்பட்டது, கேட்கக்கூடியது, அப்படி தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஓகேங்களா. ஸோ ஒரு போர்டு இருக்குது, கீழே ஸ்மால் வீல் இருக்குது, அது என்ன, பேராமோட்டரிங்கா, ஸ்கை டைவிங்கா, ஸ்கேட்டிங்கா, ஸ்கேட் போர்டிங்கா? ஸோ ஸ்கேட் போர்டிங் தான். நிறைய ஸ்கேட் போர்டிங் வந்து நம்ம இதில் பார்க்கல, நம்ம வந்து இந்த சைக்கிள் ஓட்டுற மாதிரி இந்த வெஸ்டர்ன் நேஷன்லாம் இதை பண்ணுவாங்க, இந்த ஸ்கேட் போர்டிங். இதை பாருங்கள், சின்ன பசங்களாம் இந்த ஸ்கேட் போர்டிங் ஓகேங்களா. இப்பயும் பண்ணுறாங்க. இப்போ இவங்க வந்து ஸ்கேட் பண்ணி காலை தான் உடச்சிப்பாங்க. நம்ம பசங்களாம் இப்போ நீங்கள் பார்க்குறவங்களே எத்தனை பேர் அந்த அம்மாவோட ஸ்கூட்டி எடுக்கிறது, அப்புறம் வந்து அப்பாவோட வண்டி எடுக்கிறது, 6th தான் படிக்கிறோம், அப்போயே வந்து கீர் கூட எட்டாது, அதுக்குள்ளே முறுக்கிட்டு போவோம் நம்ம ஓகேங்களா. ஆனால் வந்து ஆஸ் பர் ஆக்ட் படி அது வந்து தப்பான செயல் ஓகேங்களா. லைசன்ஸ் எடுத்து இது பண்ணுங்கள். என்னங்க சார் பூமர் மாதிரி பேசுகிறீங்க அப்படின்லாம் இல்லை. அட்லீஸ்ட் உங்களுடைய லைஃப் தான் நம்மளுக்கு முக்கியம். உங்களுடைய ரோட்டில் ஓட்டுறீங்கன்னா ஓட்டுங்க, இதுவுமே அஃபென்ஸ் தான் நான் இப்படி ஒரு லைவில் சொல்கிறது. பட் ஸ்டில் வந்து வெஹிக்கிள் எடுக்க சொல்ல அதை பார்த்து இது பண்ணுங்கள். மோஸ்ட்லி சைக்கிள் ஓட்டுங்க, சைக்கிள் வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு ஓகேங்களா, வண்டியோட.
ஸோ அதனால் இதுக்கப்புறம் வண்டி எடுக்கிற தாட் வந்துச்சுனாவே வந்து விட்டுருங்க, சைக்கிள் இது பண்ணுங்கள். ஏன்னா வந்து இந்த ஸ்கேட் போர்டிங் மாதிரி நம்ம ரோட்டில் ஸ்கேட் போர்டெலாம் பண்ண முடியாது, ஓகேவா? வண்டியே ஓட முடியாது, எப்படி ஸ்கேட் போர்டெலாம் பண்ணோம்? அந்த அளவுக்கு வந்து தார் ரோட்லாம் இல்லை, ஓகேங்களா? ஸோ நான் வந்து ப்ரெசன்ட் சுச்சுவேஷனை சொல்கிறேன். ஃப்யூச்சரில் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இதெல்லாம் மாறலாம், ஓகேவா? இப்போதைக்கு ஸ்கேட் போர்டிங்லாம் வந்து நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. ஸோ பட் வந்து மெட்ரோ சிட்டிஸில் பண்ணுறாங்க, இந்த பெரிய பெரிய பார்க்லலாம் வந்து பண்ணுறாங்க. எங்களது கூட நான் வேலூர்லேருந்து இந்த பெரியார் பார்க்கில் ஒரு வாட்டி பார்த்த மாதிரி ஞாபகம், இந்த ஸ்கேட் போர்டு சின்னதாக, ஓகேங்களா? ரீசெண்டாக படத்தில் தான் பார்த்தேன், இந்தியன் தாத்தா வந்து ஒரு கிளைமேக்ஸ் சீனில் ஓட்டுவார். ஸோ அது ஏதோ ஒரு மாதிரி வெஹிக்கிள் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், என்ன வெஹிக்கிள் அது எனக்கு தெரியல. அவர் எப்படி ஒரே வீலில் அப்படியே ரொம்ப தூரம் போகிறாருன்னு தெரியல, அது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே மாதிரி, வாட்டர் ஸ்போர்ட் வேர் எ பர்சன் ரைட்ஸ் ஆன் போர்ட் ஆன் வேவ்ஸ். ஸோ இது என்னன்னு சொல்லுங்கள். இது வந்து ஸ்கூபா டைவிங் அது இது நிறைய வந்து பீச்சஸில், நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி நிறைய பீச்சில் இதை பண்ணுவாங்க. ஸோ வந்து சர்ஃபிங் அதுக்கு பேர். இந்த ஒரு இமேஜ் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தா கலர்ஃபுல்லாக தான் இருக்கா, நான் ஆள் இருக்கிறதே தெரியல இதில். இது வந்து சர்ஃபிங் என்னென்னா வந்து வேவ்ஸ் வர சொல் அப்படியே வந்து அந்த போர்டை வச்சு பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ இது ஒரு நல்ல கேம் தான், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 13th தானே, ஓகே. நாக் அவுட் இதில் இருக்கும், கால்ஃப்லையா, ஆர்ச்சரிலையா, பாக்ஸிங்லையா, பில்லியார்ட்ஸ்லையா? ஸோ இது வந்து பார்த்தோன்னே தெரியும், பாக்ஸிங் தான், அதில் தான் நாக் அவுட், ஓகேங்களா? நாக் அவுட் டேர்ம். ஸோ இது யாருன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்டென்ஷனலாக தான் இந்த பிக்கை நான் வச்சேன், இது யாருன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இறுதிச் சுற்றில் கூட இவரை பேர் சொல்லுவாங்க. ஸோ இது ஆக்சுவலாக வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பாக்ஸரு, யாருன்னா வந்து முகமது அலி, ஓகேங்களா? ஸோ பாக்ஸரில் ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டி முகமது அலி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு சடன் டெத்து. ஸோ எதில் நடக்கும் சடன் டெத் அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட்லையா இந்த ஒரு டேர்ம் சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஈக்குவல் ஆயிடுச்சு, ஸ்கோரு டை ஆகிடுச்சு, அடுத்தது யார் அடிக்கணும், பெனால்ட்டி ஷூட் நானே சொல்லிட்டேன். என்னென்னா வந்து ஃபுட்பால், ஓகேங்களா? ஸோ ஃபுட்பாலில் தான் வந்து அந்த சடன் டெத்துன்ற டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன், என்னென்னா வந்து எங்கே வந்து யூனிக்கான டேர்ம் இருக்குது. இப்போ நம்ம சடன் டெத்துனா 2 இயர்ஸ் பேக் வந்து 2 இயர்ஸாக 5 இயர்ஸ் தெரியல, கிரிக்கெட்லேயும் அந்த மாதிரி சடன் டெத் நடந்திருக்கு. பவுன்ஸ் போகிறன்ற பேரில் கரெக்டாக இந்த ஆடம் இதில் பட்டு அங்கேயே இறந்துருக்காங்க. அதனால தான் வந்து ஃபிசியோ வந்து ஒரு வாட்டி கழுத்தாண்ட அடிபட்டுச்சுன்னா வந்து செக் பண்ணிகிட்டே இருக்காங்க ஒன்ஸ் பவுன்ஸ் போட்டால். நம்மளோட டேர்ம் அங்கேயும் போகும், அதில் தான் ஃபஸ்ட்டே கிரிக்கெட்னு வச்சுருக்காங்க, ஓகேவா? பட் ஆக்சுவலாக அந்த சடன் டெத்துன்றது ஃபுட்பாலில் தான். சடன் டெத்துனா அப்படியே செத்துறது இல்லை அங்கேயே, ஓகேங்களா? அந்த டேர்ம் வந்து அடுத்தது என்ன அப்படின்ற மாதிரி தான். டை ஆகிடுச்சு இல்லைனா வந்து எப்படி சொல்கிறது, ஸ்கோர்ஸ் ஆர் டைடு, இல்லை அடுத்தது யார் அந்த கிக் அவுட் பெனால்ட்டி ஷூட் அவுட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி டேர்ம் தான் ஃபுட்பால். யாராவது ஃபுட்பால் வாட்சர்ஸ் யாருன்னா இருக்கீங்க, வியூவர்ஸ்னால் அது என்னன்ட்டு டீட்டெயிலாக கூட கமெண்ட்டில் போடுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சதான் நான் சொன்னேன், மேபி தப்பாக கூட இருக்கலாம், ஓகேங்களா? பட் த டேர்ம் வந்து ஃபுட்பாலை தான் யூஸ் பண்ணுறேன், ஓகே? ஸோ நெக்ஸ்ட்டு டியூஸ். இது எந்த டேர்மில் யூஸ் பண்ணுறாங்க, எந்த ஸ்போர்ட்டில்? டென்னிஸ், பேட்மிண்டன், ஸ்குவாஷ், டேபிள் டென்னிஸ். ஸோ எதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க இது? ஸோ இது வந்து நம்ம திருப்பி இதுக்கு வருவோம், ஓகேங்களா? ஸோ இது வந்து மாறிடுச்சு இமேஜ். இது வந்து ஆக்சுவலாக டென்னிஸ், டியூஸ்ன்றது வந்து டென்னிஸ், ஓகேங்களா? ஸோ சடன் டெத்துன்றது இது தான், அது நான் போன இதில் சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் சடன் டெத். இந்த மாதிரி டை ஆகிடுச்சுன்னா ஃபுட்பாலில் வந்து இது மாதிரி சடன் டெத் அப்படின்ற டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டியூஸ்ன்ற டேர்ம் வந்து டென்னிஸில் யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ இது நம்மளுடைய 2023 அச்சீவர்ஸ், ஓகேங்களா? லாஸ்ட் பிஃபோர் இயரில். ஸோ இவங்க எல்லாருமே இப்போ வந்து 8th 9th படிக்கிறாங்க. ஸோ இவங்களெல்லாமே வந்து பர்சனலாக நாங்கள் லாஸ்ட் டைம் மீட் பண்ணிட்டு வந்தோம். ஸோ 9th வந்து அமராவதியில் நாங்கள் படிச்சுட்டு இருக்காங்க லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ். ஸோ ஸ்கூல் வந்து அவங்கள அப்படியே க்ரூம் பண்ணி மாற்றிருக்கு, ஓகேங்களா? ஸோ தினமும் வந்து விளையாடுறாங்க, ட்ரெக்கிங்கு, ஹார்ஸ் ரைடிங்கு, ஸ்விம்மிங்குன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் கூடிய சீக்கிரம் அமராவதி நகர் போயிடலாம், ஓகே? ஸோ இவர் வந்து நம்மளுடைய கரண்ட் சூப்பர் ஸ்டார், ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ சாத்விக் நம்மளோட ரேங்க் 1. ஸோ நம்மளோட ஸ்கோர் என்ன, இந்த 285 கிராஸ் பண்ணணும். ஸோ 290 வரணும். ஸோ அதுதான் நம்மளுடைய மார்ஜின். ஸோ 290, அட்லீஸ்ட் 290 நான் சொல்கிறேன். 300க்கு 290 பக்காவாக எடுத்துடலாம், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டைமும் பார்க்குற வியூவர்ஸ் வந்து நம்ம தான் நெக்ஸ்ட் டைமும் வந்து ரேங்க் பண்ண வரணும், ஓகேங்களா? வித் ஆல் யுவர் சப்போர்ட். உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ நம்மளோட கம்யூனிட்டி சேனலுமே இருக்குது வாட்ஸ்அப்பில், அதில் கூட நீங்கள் கேட்கலாம், ஓகேங்களா? இங்கே யூஸ் பண்ணுற பிபிடி எல்லாமே நம்மளோட கருட் டிஃபென்ஸ் அகாடமி ஆப்பில் இருக்குது. ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மேலும் இதில் சேரணும் அப்படின்றவங்களுக்கு வந்து இவங்க எல்லாருமே நம்மளுடைய 20 இயர் அச்சீவர்ஸ். இவங்க எல்லாருமே அமராவதி நகரில் படிச்சுட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நியூ சைனிக் ஸ்கூல், விகாசா ஸ்கூல்லையுமே ஜாயின் ஆகிட்டே இருக்காங்க. ஒன்ஸ் அந்த ப்ராசஸ் முடிஞ்சோன்னே எத்தனை பேர் ஜாயின் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் வீடியோலையும் போடுறோம். ஸோ இவங்களுடைய ஒரு பர்சனாலிட்டியோடமே இன்டர்வியூ நடத்திருப்பாங்க. தியாகு சாராக இருக்கட்டும், சரவணன் சாராக இருக்கட்டும், சந்துரு சாராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே
இவங்களோட பர்சனல் இன்டர்வியூ நடத்திருப்பாங்க, அவங்க எப்படி படித்தாங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்களுடைய ஸ்டோரிஸ்லாம் போட்டு பார்க்கலாம். ஏன்னா அவங்களும் நம்மள மாதிரி ஒரு கிட்ஸ் தானே, அவங்களும் 6th 7th எப்படி படித்தாங்க, 5th ஸ்டாண்டர்டில் எப்படி படித்தாங்க அப்படின்றது சொல்லலாம். இப்போ நான் சாத்விக் தான் பார்த்துருக்கேன், அவன் ஒரே ஒரு வேர்டு தான் சொன்னேன், சார் நான் ஜாலியாக படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜாலியாக அவன் பிடிச்சி ஹாப்பியாக படித்தான். ஸோ அதனால தான் வந்து அவனால் ரேங்க் 1 வாங்க முடிஞ்சிச்சு. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி உங்களோட ஃப்ரீ டைமில் ரொம்ப போர்டமாக ஃபீல் பண்ணுறீங்க, ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது, மோட்டிவேஷனே இல்லைன்றது இவங்களோட ஸ்டோரிஸே பார்க்கலாம். உங்களுடைய கலீக்ஸ், உங்களுடைய சீனியர்ஸ் தான் இவங்க எல்லாருமே. ஓகேங்களா. நீங்கள் ஃப்யூச்சரில் ஜனவரி 2025 எக்ஸாம் எழுதிட்டு அமராவதி போகிறீங்கன்னா இவங்களாம் தான் உங்களை கைட் பண்ணுவாங்க, சீனியர்ஸ் எல்லாருமே. ஓகேங்களா. அப்போ போய் சொல்லலாம், ஆனால் நான் உங்களை இன்டர்வியூவில் பார்த்துருக்கேன், இந்த சொன்னீங்க அப்படின்ற மாதிரி. ஓகேவா. ஸோ ஒன்ஸ் அகெயின் இங்கே சொல்கிறது எல்லாமே நம்ம வந்து சின்ன சின்ன கொஸ்டினாக தான் சொல்கிறோம், ஒரு 10 to 15 தான் எழுதுகிறோம். இதோட டெப்த் டீட்டெயில்ஸ் இப்போ ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ்க்கே சந்துரு சார் வந்து கிட்டத்தட்ட 4 கிளாஸ் எடுத்துருப்பார், 2 to 3 கிளாஸஸ். ஓகேங்களா. ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்கிறவங்க, அகாடமி ஆப் இருக்கிறவங்க அது போய் ரிவைஸ் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க இன்னும் 4 months தான் இருக்குது. இந்த 4 months அழகாக ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ நம்மளோட ஆன்லைன் வீடியோஸ் வந்து Monday to Saturday 7:30 to 8:45 1.5 hour தாங்க. ஓகேங்களா. உங்களுடைய ஸ்கூல் சைக்கிளும் டிஸ்டர்ப் ஆகாது, டியூஷனும் டிஸ்டர்ப் ஆகாது. அழகாக 7:30 to 8:45. ஸோ 1.5 hour படிச்சுட்டு காலைல ஒரு 1 hour படித்தோம் அப்படின்னாவே ஈஸியாக சைனிக் எக்ஸாம் பாஸ் பண்ணலாம். ஸோ இந்த நவம்பர் ஸ்டார்டிங்கில் நம்ம ரிவிஷன் எக்ஸாமும் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ ஜானில் போய் எழுதுறோம், தட்டுறோம், தூக்குறோம், அவ்வளோதான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். த டேர்ம் நாக் ஆன். இப்போது நம்ம நாக் அவுட் பார்த்துருக்கோம். நாக் அவுட்னா பாக்ஸிங் தெரியும், அது என்ன நாக் ஆன்? ஸோ நாக் ஆன்ன்றது வந்து ரக்பி, ஆல்ரெடி ரக்பி பார்த்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ ரக்பி வந்து யூஎஸ்லலாம், அப்போது அங்கே வந்து நாக் ஆன் அப்படின்ற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. இது நானே தான் எடுத்தேன், ஏன்னா நாக் அவுட்டுன்னு இருக்குது, சொல்லி நாக் ஆன் எதனா இருக்குமே அப்படின்னு பார்த்தா ரக்பியில் இருக்குது. ஓகேவா. ஏன்னா நாக் அவுட்டுன்றது பாக்ஸிங், இங்கே நம்ம நாக் தான் பார்ப்போம், நாக்குன்னு பார்த்தோன்னே திருப்பி பாக்ஸிங்னு வந்துடும். ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக நாக் ஆன் நாக் அவுட்டுன்னு இருக்குது. நாக் அவுட்னா பாக்ஸிங், நாக் ஆன் அப்படின்னா வந்து அது பேர் வந்து ரக்பியில். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ட்ரிபிள். ஸோ ட்ரிபிள்ன்றது எந்த ஸ்போர்ட்டில் யூஸ் பண்ணுறாங்க? ஃபுட்பால்லையா, பேஸ்கெட் பால்லையா, ஹாக்கிலையா, இல்லை எல்லாத்துலேயுமேனா? எல்லாத்துலேயுமே தான். ஓகேங்களா. ஸோ ட்ரிபிள்ன்ற டேர்ம் வந்து எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அது வந்து ஒரு ஷூட் அவுட் மாதிரி. ஐ எம் நாட் ஏ ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி. ஸோ அதனால் வந்து அது எப்படி கரெக்டாக வந்து சொல்கிறாங்கன்னு தெரியல. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த வாலிபாலில் சர்வீஸ் போடுறது, திருப்பி பேஸ்கெட் பாலில் கோல் கிக் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு ஃபுட்பாலில் இது பண்ணுறது, இதில் ஏதாவது வந்து அந்த ஃபிசிக்ஸ்னாலே தெரியல. நான் தியாக சார் கிட்ட கேட்டு சொல்கிறேன், ஏன் வந்து ட்ரிபிள்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போதைக்கு இது எல்லாத்துலேயும் வருது, ஃபுட்பால், பேஸ்பால், ஹாக்கியில் எல்லாத்துலேயுமே அந்த ட்ரிபிள்ன்ற வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஆட்ரிக் எதில் யூஸ் பண்ணுறாங்க? இந்த டேர்ம் ஆட்ரிக் கிரிக்கெட்டில், ஃபுட்பாலில், ஹாக்கியில் ஆட்ரிக் என்ற டேர்ம் வந்து மோஸ்ட்லி கிரிக்கெட்டில் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். ஓகேங்களா. இதுலேயும் ஆல் தான் போதும், ஃபுட்பால்லேயும் வரும், ஹாக்கிலையும் வரும். ஆட்ரிக் கோல் வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து ஆட்ரிக் சிக்ஸஸ், ஆட்ரிக் விக்கெட்ஸு. ஓகேங்களா. ஸோ ஆட்ரிக் என்ற டேர்ம் எல்லாத்துலேயுமே வரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஈவெண்ட்ஸ் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் த 2024 பாரிஸ் ஒலிம்பிக்ஸ். ஸோ இதை நானே தான் மேட் பண்ணேன். ஏன்னா வந்து பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் அத்தனை கேம்ஸ் இருக்குங்க, எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்க முடியாது. எப்போயுமே வந்து அதோடைய நெகட்டிவ் ஞாபகம் வச்சுக்கணும், எதெல்லாம் வரல அப்படின்ட்டு. ஸோ எதெல்லாம் வரல அப்படின்னா, எதெல்லாம் வரல, ஜாவ்லின் த்ரோ வந்திருக்கு. ஸோ நான் ஜாவ்லின் த்ரோட ஹீரோவே யார்? கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஜாவ்லின் த்ரோ ஹீரோ நேம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவர் வந்து இந்த வாட்டி சில்வர் தான் அடித்தார். ஓகேங்களா. ஏன்னா வந்து கோல்டு அடிக்கலை. எப்போயுமே கோல்டு அடிக்கிற தங்க மகன் தான். லைட்டாக வருத்தமாக தான் இருக்குது. அவர் பேர் வந்து நீராஜ் சோப்ரா. ஓகேங்களா. ஸோ ஆனால் இது வருது, ஆன்சர் அது இல்லை, சொல்கிறேன் நான். ஜாவ்லின் த்ரோன்றது ஒலிம்பிக்கில் வந்துச்சு. ஓகேங்களா. ஃபுட்பால் சாக்கரும் இருக்குது, ரக்பி செவன்ஸும் இருக்குது. ஸோ எது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் சாக்கர் இல்லை. நான் ஐ திங்க் பேஸ்பால் இல்லைன்னு நினச்சேன், ஃபுட்பால் சாக்கர் இல்லை. ஓகேங்களா. ஸோ ஒரே நிமிஷம். ஸோ இந்த ஆன்சர் மட்டும் ஃபுட்பால் ஆர் பேஸ்பால், மோஸ்ட்லி ஃபுட்பால் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஃபுட்பால் வந்து ஒலிம்பிக்ஸில் விளையாடி இல்லை, ஏன்னா அதுக்குன்னு ஃபீஃபா தனியாக இருக்குது, கிரிக்கெட்டுக்குன்னு சொல்லிட்டு ஐசிசி தனியாக இருக்குது. அதனால் கட் ஃபீலிங் ஃபுட்பால் தான். பட் எதுக்கு திடீர்னு பேஸ்பால் போனது தெரியல, செக் பண்ணிடலாம் இருங்க. ஸோ ஆன்சர் வந்து இது தாங்க, ஐ எம் லாக் வித் த ஃபுட்பால். ஓகேங்களா. ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானுமே வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் இது பண்ணுறேன். இப்போதைக்கு ஐ எம் லாக் வித் த ஃபுட்பால் தான். நான் லாஜிக்கலாக இது பண்ணுறேன், ஃபுட்பாலுக்கு தனியாக ஒன்று இருக்குல்ல, எதுக்கு இங்கே வந்து இது பண்ணணும், அதனால தான். ஓகேங்களா. ஸோ நாட் பார்ட் ஆஃப் 2024 பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் வந்து ஃபுட்பால். ஓகே. ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் இந்த வீக்கில். லாஸ்ட் ஒரு 10 கொஸ்டின் பார்த்தோம், இந்த ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். ஓகேவா. ஸோ லாஸ்ட்டாக இன்றைக்கி மோட்டிவேஷன் வந்து ஆல்ரெடி வந்து முரளிகாந்த் பத்கேர் பற்றி ஃபஸ்ட்டு 5 minutes பேசியிருக்கேன். ஸோ சாய்னா நேவால் இவங்களும் வந்து பேட்மிண்டன் தான். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், இந்த கோட் எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு. மை ஃபிலாசபி இஸ் டு நாட் டு பி ஸ்கேர்ட் ஆஃப் எனி ஒன்,
ஓகேங்களா. நான் யாரை பற்றியும் பயப்படல. இஃப் ஐ ப்ளே வில் கிரேட், ஓகேங்களா. நான் ரொம்ப நல்லா விளாட்றேன் அப்படின்னா ஓகே கிரேட் அப்படின்னு எடுத்து, இஃப் ஐ டோன்ட்னா ஐ லேர்ன் ஃப்ரம் த மேட்ச் அண்ட் மூவ் ஆன், அவ்வளோதான். இப்போது நான் வந்து மண்டே டு சாட்டர்டே நல்லா படிக்கிறேன் சார் அப்படின்னா சண்டே மார்க் டெஸ்ட் நல்லா பண்ணுவீங்க. அப்படி பண்ணலன்னா சண்டே மார்க் டெஸ்ட் லேர்ன் பண்ணி அடுத்து போக வேண்டியது தான். அதிலே ஸ்டக் ஆகக்கூடாது. நான் அவ்வளோதான், எனக்கு இதுக்கப்புறம் வராது, எனக்கு படிப்பே வராது, மேக்ஸே வரல, இன்டெலிஜென்ஸ் வரல, இங்கிலீஷ் வரலன்னு சொல்லிட்டு நம்ம பிளாபர் பண்ணின்னு இருக்கக்கூடாது, அப்படியே புலம்பக்கூடாது. ஓகேங்களா. பார்க்குற பேரண்ட்ஸ்க்கும் சரி ஸ்டூடெண்ட்டுக்குமே சரி, ஓகேங்களா. எல்லாமே ஒரு ஸ்போர்ட்ஸ் மாதிரி தான். ஈவன் தான் நான் ஸ்போர்ட்ஸ் விளாடல அப்படின்னா கூட அந்த ஒரு ஃபஸ்ட்டு நான் சொன்னது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி தான். சந்து சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு அமேசான் ப்ரைமில் இருக்குது. ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி பின்னாடி அவ்வளோ மோட்டிவேஷன் இருக்கும். ஓகேங்களா. லைஃப் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மாதிரி தான். எப்படி சொல்கிறது, எல்லா பாலுமே 6 அடிச்சா அப்போ எவன் தான் விக்கெட் எடுக்கிறது, எவன் தான் 1 ரன் எடுக்கிறது, 2 ரன் 4 ரன்லாம் எடுக்கிறது. நான் கிரிக்கெட்டில் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ மாகி பையுமே சொல்லியிருப்பார், எல்லா பாலும் 6 போச்சுன்னா எப்படி அப்படின்ற மாதிரி தான். ஓகேங்களா. அதே மாதிரி தான் எல்லா மார்க் டெஸ்ட்லையும் ஸ்கோர் பண்ணிட்டா, எல்லாமே புரிஞ்சிட்டா, சம்திங் வந்து நம்மளால் நாட் அண்டர்ஸ்டபிள் தான், அதை திருப்பி லேர்ன் பண்ணணும், ரீஒர்க் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூவ் ஆன் பண்ணணும். ஓகேங்களா. எனக்கு இந்த சண்டே மார்க் டெஸ்ட்டில் வந்து நான் எங்கெங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் லேர்ன் பண்ணிட்டு அடுத்தது மூவ் ஆன் ஆகணும். அதிலே ஸ்டக் பண்ணிக்கூடாது. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கான மாரல் லெசன் வந்து ஜஸ்ட் மூவ் ஆன். ஓகேங்களா. நான் வின் பண்ணாலும் சரி லூஸ் பண்ணாலும் சரி அடுத்தடுத்து போயிட்டே தான் இருக்கும். நமக்கான ஃபைனல் கேம்ன்றது Jan 2025 தான். ஸோ அந்த ஃபைனல்ஸை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம். அதுக்கான ப்ராக்டிஸ் மேட்சஸை தான் எல்லாமே கோட் சீரிஸ் தான். ஓகேவா. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஆல். நெக்ஸ்ட்டு வீக்கில் செம்ம டாப்பிக்கோட திருப்பி வரேன். ஓகேங்களா. ஸோ இந்த பிபிடி அவைலபிள் ஒன்லி ஆன் கருட் டிஃபென்ஸ் அகாடமி ஆப் தான். ஸோ அந்த ஆப்போட லிங்க்கை நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஆல் இஸ் வெல். ஜெய்ஹிந்த்.